வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 10. மாலை நேரம் சமையலறையில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த செழிலன் அருகே வந்த ஆதி, சும்மாவே இருக்க மாட்டியாடே என்று கேட்க, போர் அடிக்குதே மாமா என்றான். பேசாம ஷெஃப்புக்கு படிச்சிருக்கலாம் நீ, எந்நேரமும் சமையக்கட்டிலே கிடக்க என்று ஆதி கூற, சமையல் தெரிஞ்ச பயலுக்கு தான் மாமா டிமாண்ட் ஜாஸ்தி என்று கண்ணடித்தான். அதில் சிரித்து கொண்ட ஆதி, இப்போ பொண்ணு பார்த்துப்புடுவோமா என்று வினவ, வேணாமுன்னு நாங்க எங்க மாமா சொல்லுதோம், பாருங்க. ஆனா அக்கா தங்கையா பாருங்கன்னு தான் சொல்லுதோம் என்றான். அது சரி, பொண்ணு கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. இதுல அக்கா தங்கையா தான் வேணும்னா நீயும் பொழிலனும் கடைசியில சந்நியாசம் தான் போகணும் என்று ஆதி கூற, ஏன் மாமா, உனக்கு எங்க அத்தை கிடைச்சாப்புல எங்களுக்கும் எங்க ராசகுமாரி கிடைக்காமலா போயிட போறா, எல்லாம் மீனாட்சி பாத்துக்கிடும் என்றான். அவன் கூற்றில் மலர்ந்திருந்த ஆதியின் முகம் மனையாளி நினைவில் சுருங்கியது. மனதில் குத்தீட்டிக் கொண்டு கிழிப்பதை போன்ற வலியை அடக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை அவனால். வாள்போர் நடத்தியிருந்தால் ஆறியிருக்கும். இவர்கள் சொற்போர் அல்லவா நடத்தியுள்ளனர். வார்த்தைகள் வாளாய் மாறி ஒருவரை ஒருவர் பதம் பார்த்து விட்டதில் வேதனைகளை தாண்டி சென்று பேசி மீண்டும் காயப்பட்டோ காயப்படுத்தியோ விடுவோம் என்றே அஞ்சுகின்றனர். சாரி மாமா என்று செழிலன் மெல்லொலியில் கூற, அவன் புறம் திரும்பிய ஆதி கலங்கிய அவன் கண்கள் கண்டு தன்னை நிலைப்படுத்தினான். நெசத்துக்குமே மறந்து போயிடுது மாமா. நீயும் நானும் சகஜமா தான் பேசுதோம். அதுலயே எனக்கு பூசல் எல்லாம் மனசுல நிக்க மாட்டேங்குது என்று வேதனையாய் செழிலன் கூற, அவன் தோளில் தட்டியவன், இப்படி என்னாலயும் உங்க அத்தையாலையும் மறக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்டே என்றான். எல்லாம் சரியா போகும் மாமா என்று செழிலன் கூற, ம் என்றான். அங்கு தனதரையில் அங்கை திலகா பொழிலனோடு அமர்ந்து அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் பொற்றாமரையாள். என்ன கொழுந்தனாரே, வயலு வேலையெல்லாம் ஆச்சா என்று திலகா வினவ, எல்லாம் ஆச்சுங்க அண்ணி, வேலை நெட்டி முறிக்குது என்று கூற, செழிலன் இருந்திருந்தால் அவனுக்கு இத்தனை சங்கடம் இருந்திருக்காதென்று நினைத்து பொற்றாமரையால் முகம் வாட, அதை கண்டு கொண்ட பொழிலன், வைத்த செழிலன் இருந்தாலும் கூட இம்புட்டு வேலை இருக்குமேதான், நீ சும்மா வசனப்படாத என்று கூறினான். அதில் வலுக்கட்டாயமாய் அவள் புன்னகைத்து கொள்ளவும், சரி கொஞ்சம் பாட்டு ஏதும் கேட்போம், குழந்தைக்கு நல்லது என்று அங்கை கூற, அதுவும் சரிதான், போட்டு விடுங்க கேட்போம் என்று பொழிலன் கூறினான். சரியென அங்கையும் தன் அலைபேசியில் பாடல்களை ஓடவிட, அதில் கவனமே செலுத்தாதவள் கவனத்தை குறிப்பிட்ட அவ்வரிகள் இழுத்தன. படித்ததெல்லாம் பாதி மறந்தேன், தேர்வரையில் மீதி மறந்தேன், நாள் கிழமை தேதி மறந்தேன், நான் மின்னஞ்சலின் செய்தி மறந்தேன், நான் என்னை பற்றி அவனிடம் சொல்ல மறந்தேன், அவன் புன்னகையை மூட்டை கட்டி அள்ள மறந்தேன், மறந்தேன் மறந்தேன் அவனால் மறந்தேன் என்ற வரிகளை கேட்டதும் அவள் கண்களில் நீர் திரண்டுவிட, அன்றைய நினைவுகள் அவளுள் பூவாய் மலர்ந்தன. அவளது 3ஆம் கல்லூரி ஆண்டின் பாதியை கடந்திட்ட காலம் அது. ஊருக்கு சென்ற பின்னும் கூட வாய் ஓயாமல் தன்னிடம் தோழி புலம்புவதில் கவிதாவுக்குமே கூட அவள் மனம் புரிந்தது. ஆனால் அவளாக கூறாது ஏதும் கேட்க வேண்டாமென நாகரிகமாய் நடந்து கொண்டாள். மீண்டும் கல்லூரி வந்தபின் பெரும்பாலும் அப்பேச்சுக்கள் இருக்கவில்லை. ஒருமுறை வாய்விட்டே கவிதா அது குறித்து கேட்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள நினைச்சு புலம்பிக்கிட்டே கிடந்தா எப்படி நல்லா இருப்பாக, அவங்க ஆசைப்பட்டது நடக்கணும்னு தினம் வேண்டிக்கிடுதேன் கவி என்று கூறியிருந்தாள். இருவரிடமே அவர்களது அலைபேசி எண் பரிமாறி சேமிக்கப்பட்டே இருந்த போதும் கூட அதில் பேசிக்கொள்ள அவர்கள் விழைந்ததில்லை. தயக்கமோ? ஆனால் நாளடைவில் அவன்பால் சாயும் மனதை மட்டும் அவளால் அடக்க இயலவில்லை. எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்ல அவருக்குமா என்ற கேள்வி அவள் மனதை வண்டாய் குடைந்தாலும் கூட அவனிடம் அதை கேட்டுவிட அவளுக்கு தைரியமே இல்லை. அங்கு ஆடவனும் பெயரற்ற காதல் நோயில் சிக்குண்டு தவித்தான். அவ்வப்போது தன்னை கட்டுப்படுத்த இயலாத தருணங்களில் புலனத்தில் அவள் சுயவிவர படத்தை எடுத்து பார்ப்பான். அதில் அழகிய புன்னகையுடன் இரத்த சிவப்பு நிறத்தில் பட்டு சேலை உடுத்தி கோவில் தேர் போன்ற கோலத்தில்
வயல்வெளிகளுக்கு நடுவே அவள் நிற்கும் புகைப்படம் அவனை மென்மேலும் காதல் பித்தேற்றும். இந்த பித்து அப்போதே அவளை தன்னவளாய் மாற்றிக்கொண்டு தனக்கென்று துணை இருப்பதை மனமாற உணர்ந்து அவள் மடி சாய்ந்து கரைந்திட கூக்குரலிடும். அதில் மிக மிக மெல்லிய புன்னகை அவன் இதழில் தோன்றி மறைந்து அவனை மென்மேலும் சிலிர்ப்பூட்டும். 2 வருடம் அவளுடன் இருந்தும் உணராத காதலை அவளுடன் இல்லாத இந்த 6 மாதம் வலிக்க இனிக்க உணர்த்தியதென்னவோ அவனால் மறுக்க இயலாத உண்மைதான். காதலே விந்தைதானோ. இருவரும் நேசத்தினை நெஞ்சில் சுமந்தும் கூட தயங்கியே அதை பரிமாறிக் கொள்ளாமல் விலகி இருந்தனர். அவ்வப்போது காலப்போக்கில் தன்னை அவன் மறந்து விடுவாரோ என்று நெஞ்சம் அதிரும். அப்போதெல்லாம் கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு துளி கண்ணீர் கன்னத்தை முத்தமிட்டு காற்றோடு கரையும். இருந்தும் மீண்டும் வரும் ஏதோ ஒரு நம்பிக்கை மீண்டும் காதல் பாதையில் மனதை கடத்தி சென்றிடும். இப்படியான மனநிலையிலேயே திளைத்துக் கொண்டிருந்த இருவரில் ஆதி மறைமுகமாய் தன் முதல் படியை வைத்தான். அந்த முதல் படிக்கு துணை நின்றதென்னவோ புலனத்தில் அவன் வைக்கும் ஸ்டேட்டஸ் பதிவுகள்தான். காலை எழுந்ததுமே வீட்டார்களுக்கு காலை வணக்கம் போட்டுவிட்டு அவனது எண்ணை ஒருமுறை சும்மாவேனும் பார்வையிட்டு விட்டு வைத்தால்தான் பொற்றாமரையாளுக்கு நாளே துவங்கும். அப்படிதான் அன்றும் சென்று பார்வையிட்டாள். என்றுமில்லாது அன்று அவன் ஸ்டேட்டஸ் வைத்திருப்பதாய் பச்சை வட்டம் காட்டிக் கொடுக்க ஆர்வம் மேலிட அதை திறந்து பார்த்தாள். நீர் அருந்தியும் நின்றிடாதபடி அவளுக்கு விக்கல் எடுத்திட வேண்டும். அவளைத் தவிர எதனையும் சிந்தித்திட இயலாது என் சிந்தனையில் குடிபுகுந்தோளுக்கு ஆக சிறந்த தண்டனை அதுவே என்று அழகிய இதய வடிவங்களுடன் அவன் வைத்திருந்த கவிதையைக் கண்டு மிளிர்ந்த அவள் கண்கள் மேலும் மிளிர்ந்தது. இறுதியில் அவன் வைத்திருந்த மஞ்சள் நிற இதயம் மற்றும் தாமரை வடிவங்களைக் கண்டு. பொற்றாமரையா என்று உள்ளுக்குள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு வானை நோக்கி வீலென்று பறந்திட்ட உணர்வுதான். அதை அப்போதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேமித்துக் கொண்டவள் அன்று நாள் முழுவதும் மிக மிக உற்சாகமாக வலம் வந்தாள். நாளடைவில் அவன் கவிதை வைப்பதும் அதை சேமித்து வைப்பதுமே அவர்களுக்கு வாடிக்கையாகி போனது. காதல் ஜோடிகளை கடைக்கண் பார்வையில் கடந்திடத்தான் நினைக்கிறேன். உன் நினைவுகள் மோதி நான் தடுமாறி நிற்கும் வரை என்ற அவன் கவிதையை பார்த்து உருவ தூக்கலுடன் அவள் புன்னகைத்துக் கொள்ள அடுத்த நிமிடமே அடுத்த கவிதை ஒன்று வந்தது. உன் பாராட்டு எதற்கு? கடைக்கண் பார்வை போதுமே. நீ பார்த்து விட்டாய் என்பதிலேயே பல கோடி பாராட்டுகளை பெற்று விடுகின்றன என் கவிதைகள் என்பதோடு கண்ணடிக்கும் ஒரு முக வடிவமும் அதில் இருக்க கட்டுப்படுத்திட இயலாது அவள் கன்னங்கள் செம்மையுற்றன. இவர்களது இந்த பரிமாற்றங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்த கவிதாவுக்கு சிரிப்புதான் தோன்றியது எனலாம். உடனிருக்கும் அவளுக்கே புரிந்துதான் இருந்தது இவர்களது காதல். ஆனாலும் கூட இருவரும் அதை சொல்லிக் கொள்ளாமல் கடப்பதை சில சமயம் ஆச்சரியத்து பார்த்தாலும் கூட சில சமயம் ஆயாசமாகவே பார்ப்பாள். முதல் வருடமே காதல் என்று வந்து நிற்கும் ஜூனியர் மாணவிகளை காணும் போதெல்லாம் தோழியின் சொல்லாத காதலை எண்ணி சிரிப்பே வரும் அவளுக்கு. இருப்பினும் சில மாணவ மாணவிகள் காதல் எனும் பெயரில் கொட்டம் அடித்து பிரிவு என்று கடந்து செல்கையில் தோழியின் சொல்லப்படாத காதலுக்கு பின்னே வலுவான காரணங்கள் இருப்பதாகவே உணர்வாள். இப்படியே கவிதையோடு அந்த வருடம் கடந்தது. அவளது இறுதி கல்லூரி ஆண்டும் வந்தது. 6 மாதமாய் அவன் பக்கமிருந்து எய்திக் கொண்டிருந்த காதல் அம்புகளை தாங்கியே வந்தவள் பதில் அம்புகளை அவனுக்கு பிடித்த இசையில் வெளிப்படுத்தினாள். தினமும் ஓர் பாடல் அவனுக்கே அவனுக்காக வைத்திடுவாள். காலை எழுந்ததும் அவன் கேட்கும் சுப்பிரபாதமாய் அந்த அரை நிமிட பாடல்களே விளங்கும். என் சாலை இங்கும் எங்கும் ஆண்கள் கூட்டம், என் கண்கள் சாய்ந்ததுண்டு மேய்ந்ததில்லை, காட்சியாவும் புதைந்து போனது, என் நெஞ்சம் உன்னை மட்டும் தோண்டி பார்ப்பதேன் என்ற பாடலோடு காட்சியாவும் புதைந்து போனது, என் நெஞ்சம் உன்னை மட்டும் தோண்டி பார்ப்பதேன் என்ற வரியை கீழே அவள் தட்டச்சிட்டு வைத்திருக்க அன்று மாலையே 1000 பேருக்கு மத்தியிலும் உன் நெஞ்சம் என்னை மட்டுமே தோண்டி எடுப்பதில் ஆணவனாகிய எனக்கும் அழகாய் அரிதாரம் பூசுகின்றது இவ்வெட்கம் என்ற கவிதை வைத்திருந்தான். அப்படியே நாட்கள் செல்ல அவளது கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வுகள் நெருங்கியது. எப்போதும் அவளது தேர்வு காலங்களில் கவிதைகள் வைப்பதை தவிர்த்திருப்பான். தான் சரிவர படிக்க வேண்டும் என்பதற்கான செயலே என்று புரிந்து கொண்டவளாய் அவளும் தன் இசை தூதினை நிறுத்தி இருப்பாள். அன்று ஏனோ மனம் அவன் நினைவுகளை தூவிக்கொண்டே இருந்ததில்
பொறுக்க மாட்டாது வைத்து விட்டாள். படித்ததெல்லாம் பாதி மறந்தேன், தேர்வரையில் மீதி மறந்தேன், நாள் கிழமை தேதி மறந்தேன், நான் மின்னஞ்சலின் செய்தி மறந்தேன், நான் என்னை பற்றி அவனிடம் சொல்ல மறந்தேன், அவன் புன்னகையை மூட்டை கட்டி அள்ள மறந்தேன், மறந்தேன் மறந்தேன் அவனால் மறந்தேன் என்ற பாடலில் அவன் புன்னகையை மூட்டை கட்டி அள்ள மறந்தேன் என்ற வரிகளை கீழே பட விளக்கத்தில் போட்டிருந்தாள். பார்த்ததும் அவன் முகத்தில் அப்படி ஒரு புன்னகை தோன்றியதென்னவோ உண்மைதான். ஆனாலும் கூட அவள் படிப்பை கருத்தில் கொண்டு மறந்து மறந்து பரீட்சையில கோட்டை விட்டுடாத என்று தன்னை மறந்த நிலையில் குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தான். அனுப்பிய பின்புதான் அவனுக்கு அச்செயலே உரைக்க, சட்டென அதை அழித்துவிட வேண்டி சென்றவன் அவள் பார்த்து விட்டதைக் கண்டு அப்படியே உறைந்தான். என்ன பதிலாற்றுவாள் என்று ஆர்வம் பொங்கும் விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தவனுக்கு 5 நிமிடமாக எந்த பதிலும் இல்லை. முகத்தில் அழகாய் ஒரு புன்னகை தோன்ற, முகமெங்கும் மந்தகாச புன்னகையும் அதிர்வும் நாணமும், எப்பா இப்பதான் மெசேஜ் பண்ணவே கை வந்திருக்கா என்ற செல்ல கோபமும் என கலவையான உணர்வுகளோடு அவள் போராடி கொண்டிருப்பதை தொலைவிலும் அவனால் மனமாற உணர முடிந்தது. மேடம் கூட தான் எனக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல என்று அவள் நினைப்பதற்கு தனக்குத்தானே பதில் கூறிக் கொண்டவனின் மனம், நீதான பார்த்தாலே போதும் பாராட்டு வேணாம்னு சொன்ன என்று வாரியது. 10 நிமிடத்திற்கு பின் சுயம் மீண்டவள் கட்டை விரலை தூக்கி காட்டிடும் வடிவத்தை அனுப்பி வைத்துவிட்டு தவறாமல் அந்த செய்தி பரிமாற்றத்தை புகைப்படமாய் சேமித்தும் கொண்டாள். அந்த நினைவுகள் தந்த கண்ணீரில் கண்களை மூடிக்கொண்டு பின்னே சாய்ந்தமர்ந்த பொற்றாமரையாளை வேதனை பொங்கும் விழிகளோடு பார்த்தனர் திலகா, அங்கை மற்றும் பொழிலன். சித்தி என்று திலகா அவள் கரம் தொட, கொஞ்சம் நேரம் என்று பேச முடியாது பல்லை கடித்தாள். அழாதீங்க சித்தி என்றவள் அங்கை மற்றும் பொழிலனை கூட்டிக் கொண்டு அவளால் வாய் வார்த்தையாய் கூறிட முடியாது போன போதும் மனம் எதிர்பார்த்த தனிமையை அவளுக்கு கொடுத்து விட்டு சென்றாள். விக்கி விசும்பியெல்லாம் அழவில்லை தற்போது. ஆனால் கண்ணீர் வெள்ளம் கண்களை உடைத்துக் கொண்டு வந்தது. அன்று பேசிவிட்ட வார்த்தைகளும் கேட்டுவிட்ட வார்த்தைகளும் இன்று அவள் மனதில் பசுமரத்தாணியாய் பதிந்து ரணமேற்றுகின்றது. தன் அலைபேசியை எடுத்தவள், உன்னை பற்றி நினைக்காதிருக்கவே பாடல்கள் கேட்கத் துவங்கினேன். நான் கேட்கும் ஒவ்வொரு பாடலும் உன்னை நினைவுபடுத்தும் உன்மீதான நேசத்தின் ஆழத்தாலேயே சோர்ந்து போனேன் என்ற கவிதையை தனது புலனத்தில் ஸ்டேட்டஸ் பதிவாய் வைத்தாள். வைத்துவிட்ட அடுத்த நொடியே அது அவளவன் பார்வையில் பட்டுவிட்டதை கூறியது. அதே நேரம் அவன் அவர்களது சுயவிவர படத்தை தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் என்பதை. அதை கண்டவன் கண்கள் உடைப்பெடுத்து கண்ணீரை இறைக்க, நெஞ்சை முட்டிக்கொண்டு காட்டாறு வெள்ளத்தில் கரைகளை கீறிக்கொண்டு வரும் முள் நிறைந்த கிளைகளாய் வலியும் காதலும் போட்டி போட்டு கொண்டு வந்து